மணமகள் மன்றங்களில் ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் எடுத்து தவிகவினர் மிரட்டல் விடுப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மணமகள் மன்றங்களில் தவிகவினர் தலையிடுவதை தடுக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மணமகள் மன்றங்கள் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் வீரபாண்டியன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆய்வு என கூறி வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டு மணமகள் மன்றங்கள் மீது தவிகவினர் அவதூறு பரப்புவதாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஆய்வு என்ற பெயரில் வீடியோக்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவதுடன் உரிமையாளர்களிடம் பணம் கேட்டு தவிகவினர் மிரட்டுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணமகள் மன்றங்களில் தவிகவினர் ஆய்வு என்ற பெயரில் அத்துமீறுவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மதுரை செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வழக்கில் தொடரப்பட்டிருக்கிறது? மணமகள் மன்றங்களில் ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் எடுத்து மிரட்டுவதாகவும், அதுவும் போக மணமகள் மன்றங்களில் ஆளுங்கட்சியினர் குறிப்பாக தாவக அரசை சேர்ந்தவர்கள் தலையிடுவதாகவும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய தாக்கலான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தமிழ்நாடு மணமகள் மன்றங்கள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் வீரபாண்டியன் அவர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா, தங்களோட சங்க உறுப்பினர்கள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையிடம் சட்டப்பூர்வமாக உரிமம் பெற்று மணமகள் மற்றும் விளையாட்டு மன்றங்களை நடத்துவதாகவும், டாஸ்மாக் கிடங்கிலிருந்து மதுபானங்கள் கொள்முதல் செய்து மன்றங்களுக்கு வரும் உறுப்பினர்கள் விருந்தினர்களுக்கு விநியோகம் செய்வதாகவும், மணமகள் மன்றங்களில் விதிமுறைகளை பின்பற்றி மதுக்கூடங்களை நடத்துவதற்கு முறையாக அனுமதி பெற்றிருந்தும் மணமகள் மன்றத்தின் உறுப்பினர்களுக்கு மது விற்பனை செய்து வருவதாகவும், இதற்காக வருடந்தோறும் உரிமை கட்டணமாக சுமார் 11 லட்சம் வரை அரசுக்கு செலுத்தி வருவதாகவும் தெரிவித்திருந்தாங்க. மேலும் இந்த நிலையில சமீபத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் போன்ற போர்வையில யூடியூபர் உள்ளிட்டவர்கள் என கூறிக்கொண்டு மணமகள் மன்றத்திற்கு அவதூறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும், சிலர் தாவகவினர் என்று கூறிக்கொண்டு ஆய்வு நடத்துகிறோம் என கூறிக்கொண்டு வலைத்தளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டு அவதூறு பரப்புவதாகவும், ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் அத்துமீறி மணமகள் மன்றத்துக்குள்ள நுழைவதாகவும், அலைபேசிகளில் வீடியோ பதிவு செய்வதாகவும், தேவையற்ற கேள்விகளை எழுப்புவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அந்த புகாரில் அதற்கு மேலும் பார்த்தீங்கன்னா, வீடியோக்கள்ல சமூக ஊடகங்கள்ல நாகரிகமற்ற கருத்துக்களோட வெளியிடுவதாகவும், மணமகள் மன்றத்தின் உரிமையாளர்கிட்ட பணம் கேட்டு சிலர் மிரட்டுவதாகவும், விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி மற்றும் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும், இது தனி நபர்களின் தனி உரிமையை மீறக்கூடிய செயல் என்றும், இது காரணமாக மணமகள் மன்றங்களில் செயல்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், மணமகள் மன்ற உரிமைகளை பாதுகாக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறி இந்த புகார் மனு உயர்நீதிமன்ற கிளையில மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மனுவில் சொல்லியிருந்தது, இந்த மீதான வழக்கு நீதிபதி வரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகி ரீல்ஸ் மோகத்தின் காரணமாக இது போன்ற நடவடிக்கைகளில் பலர் ஈடுபட்டு வருவதாகவும், இதனால் மணமகள் மன்றங்களோட உரிமைகள் பறிபோவதாகவும், அரசியல்வாதிகள் ஆய்வு என்ற பெயரில் மன்ற வளாகத்தில் நுழைந்து இடையூறு செய்வதாகவும் தெரிவித்தாங்க. மேலும் உரிமம் பெற்றவர்களை மிரட்டி பணம் கேட்பதாகவும், பணம் தர மறுத்தால் வேறு வகையில் தாக்குதல் நடத்துவதாகவும் குறிப்பிட்டாங்க. மேலும் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி மற்றும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு மணமகள் மன்றத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே ஆய்வு என்ற பெயரில் அனுமதியின்றி நுழைந்து தேவையின்றி கேள்வி எழுப்புவதாகவும், மன்றத்தின் சட்டப்பூர்வ செயல்பாடுகளில் தலையிடுவதாகவும் அந்த வழக்கறிஞர் சார்பாக தெரிவித்தாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுவதை மீறி இது போன்ற நடவடிக்கைகள் பெரும் பாதிப்புக்கு வருவதாகவும், இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாங்க. இந்த வழக்க விசாரணை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் பரத செக்ரட்டரி அவர்கள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் ஜூன் 29ஆம் தேதி இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி நோட்டீஸ் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமிநாதன்.